ப்ரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஆண்டவர் இன்றைக்கி என்ன பேசுகிறார் அப்படின்றத நம்ம பார்ப்போம். வாங்க எடுக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 4வது வசனம். John chapter 2 verse 4 படிப்போமா? Jesus said to her, "Woman, what does your concern have to do with me? My hour has not yet come." இங்கே என்னன்னா, கானான் மேரேஜில், திருமணத்தில் அங்கே மிராக்கிள் ஆண்டவர் செஞ்ச ஃபஸ்ட் அற்புதங்க. ஸோ இது மதர் ஆஃப் ஜீசஸ்ட்ட ஆண்டவர் பேசுகிறார். என்னன்னு சொல்லிட்டு, என் டைம் இன்னும் வரலை அந்த அற்புதத்தை செய்யறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அது ஒரு பாட்டுன்னா, இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். எந்த விஷயமா இருக்கட்டும், படிப்பு விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், குழந்தை விஷயமா இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, என் டைம் உன்கிட்ட இன்னும் வரலப்பா, வரல மகளே, வரல மகனை, வெயிட் பண்ணு, கண்டிப்பாக உனக்கு நான் மிராக்கிள் பண்ணுறேன், கரெக்டாக பண்ணுவேன். அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய எண்டிங் எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும். வைன் கொண்டு போகும்போது கானான் மேரேஜில் ஆண்டவர் அந்த செய்த அற்புதத்தை அவங்க குடிக்கும் போது, இந்த வைன் எங்கேயுமே கிடைக்கல, இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததான்னு பைபிளில் கிளியராக போட்டிருக்கும். ஸோ அதே வண்ணமாக ஆண்டவர் நம்மள்ட்ட இந்த வார்த்தை மூலயமா பேசுகிறாரு. இன்னும் டைம் வரல, நான் மிராக்கிள் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க, பேஷன்ஸோடு வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? டைம் ஹஸ் நாட் yet கம், வெயிட். ஆனால் வெயிட்னு டைம் ஹஸ் நாட் yet கம்னு சொன்ன பிறகு அவர் செய்த அதை அற்புதம் வெறும் நம்மள்ட்ட சொல்லிக்கொண்டே போவார். நம்ம அதை கேட்டுட்டு அப்படியே நடந்துட்டு போகணும். ஸோ நம்ம வெயிட் பண்ணுவோம். ஆண்டவர் கண்டிப்பாக அற்புதத்தை ஆச்சரியப்பட வண்ணமாய் நம்மளுக்கு செய்வார். அது ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். நம்ம என்ன அற்புதத்தை நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம், நம்மளுக்கு ஃபீல் ஆகும் எதுவுமே கிடைக்கலையா அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, சூப்பராக உனக்கு அந்த கிஃப்ட்டை நான் கொடுக்க போகிற மகளே, கிஃப்ட்டை கொடுக்க போகிற மகனை, ஜஸ்ட் வெயிட் பண்ண. என் டைம் இன்னும் உங்களுக்கு அந்த டைம் வரல, நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கரெக்ட் டைமில் கரெக்டாக நம்மளுக்கு கொடுப்பாரு. வெயிட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ ஆண்டவர்கிட்ட கேட்போம், பட் வெயிட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஆண்டவர் இந்த வார்த்தையை நம்மள்கிட்ட பேசினார். ஸோ நாளைக்கு என்ன வார்த்தை பேசுகிறாருன்னு நாளைக்கு பார்ப்போம். காட் பிளஸ் யூ.